நம்ம இன்றைக்கி வந்து பிளான்ஸ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மின்ட், ஆக்சுவலி புதினான்னு சொல்லக்கூடிய மின்ட். இது வந்து இதில் வந்து புதினா ரைஸ் பண்ணலாம், சட்னி பண்ணலாம், நிறைய ரெசிபீஸ் வந்து புதினா வச்சு பண்ணலாம், டீ பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ இப்போ தான் நட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துளுத்து வருது. அதுக்கப்புறமா இது வந்து கற்பூரவல்லி, கோல்டுக்கெலாம் இது சாப்பிட்லாம். கற்பூரவல்லி இதுனால் எல்லாம் பெருசாகும். இது சின்னதில் நான் போட்டுட்டேன். சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சளி, காஃபு, கோல்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. வாஷ் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து அம்மன் பச்சரிசி. இதை வந்து நீங்கள் வந்து பால் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த அம்மன் பச்சரிசி வச்சு நான் புட்டு காமிக்கிறேன். பால் எடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வச்சுட்டு வந்தீங்கன்னா மறு தானாகவே விழுந்துடும். இது உண்மைங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி இருக்குல்ல, இது வந்து காய்க்கெல்லாம் காய்க்காது. இந்த பூ வந்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலியெல்லாம் போயிடும். நிறைய பேர் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் இது ரொம்ப யூஸு. இந்த பால் நீங்கள் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும்தான் வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து புண் மாதிரி அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இது வந்து சில்லி பிளான்ட், மிளகா, பச்சை மிளகா பிளான்ட். இது வந்து இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் துளசி. இதுதான் ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் துளசி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம். அடுத்து இது பாருங்கள், இது வந்து பச்சை மிளகா மாதிரியே இருக்கும், பட் இட்ஸ் நாட் பச்சை மிளகா. இது வந்து கேப்சிகம். தெரியுதா? கேப்சிகம் இதுதான் கேப்சிகம் பிளான்ட். ஃபஸ்ட்டு நாங்களும் பச்சை மிளகா இல்லை பஜ்ஜி மிளகா என்ன நினச்சோம், பட் இது கேப்சிகம். அடுத்த வெரைட்டி போகலாம். இது வந்து துளசியோட அடந்த வெரைட்டி. இங்கே ஒரு துளசியோட வெரைட்டி பார்த்தோன்னா இதில் இந்த மாதிரி பட் வச்சுது. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் வராது. இது வேறு துளசி. இது வந்து தொட்டாசினிங்கி, மிமோசா ஆர் டச் மீ நாட் பிளான்ட். தமிழில் வந்து தொட்டாசினிங்கின்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷில் வந்து டச் மீ நாட் இல்லை மிமோசான்னு சொல்லலாம். இதெல்லாம் சர்ச் பண்ணுறது. அதனால் தொட்டிங்கன்னா அந்த இலைகள்லாம் மூடிக்கிட்டு நம்ம எல்லா இதுவும் முடிச்சுட்டு வந்து ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம். திறந்துக்கும். நம்ம எல்லா ட்ரீஸும் பிளான்ஸும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இதெல்லாம் திறந்துக்கும். இப்போ இந்த மாதிரி மூடி இருக்குல்ல, நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்க பிளான்ட் வந்து திறந்துக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி பெருசாகிடும் லீஃப். எனக்கு இதில் தொட்டால் லைட்டாக தொட்ட நீவே மூடிக்கிடுச்சு. இது மூடல பாருங்கள், இதில் தொட்டால் மூடி. இது வந்து மணத்தக்காளி. இதை வந்து குழம்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த லீஸை வந்து கீரை குழம்பு யூஸ் பண்ணுவாங்க. இந்த காயை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் போகும். அடுத்து இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் துளசி தான். இது வந்து ரெட் துளசின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லீவ்ஸே பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். பழுத்து போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, லீஃபே ரெட்டாக. இது வந்து டேட்ஸ். இது வந்து வளரும், இன்னும் கொஞ்சம் வளரணும். ஆனால் இது வந்து சின்ன தொட்டிலெல்லாம் வளர்க்க முடியாது. அது எதுவும் வளர்ந்துட்டுருக்கு ஆரம்பத்தில். கடைசி இது வந்து அரளிப்பூ வந்து பூக்கும். இப்போ பட்டாக இருக்குல்ல, இது வந்து பூ ஃபுல்லாக அரளிப்பூ. ஸோ இது வந்து மெஹந்தி. இது ஃபுல்லாக இருந்துச்சு, நாங்கள் பிச்சு விட்டதுனால இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து மல்லிப்பூ, மல்லி செடி. இப்போதான் துளுக்குது, இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மெஹந்தி. இது பிச்சு நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்கன்னா செம்ம ஸ்மெல் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இது கையிலலாம் வச்சுக்கலாம். ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு செம்ம ஸ்மெல் வரும். அடுத்து இது வந்து மல்லி செடி. மல்லிப்பூவெல்லாம் காய்க்கிற செடி. இது வந்து செடின்னு சொல்ல முடியாது, கொடியாக படரும். பாருங்கள், இப்போவே தரையில் படருது. இதை வந்து நாங்கள் வந்து கட்டி விடுவோம். இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்ட பிறகு இதை கட்டி விடுவோம். இது நம்ம பட்டாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பூத்த பிறகு தான் யூஸ் பண்ணுவாங்க. 365 நாளும் பூக்கக்கூடிய ஒரே தாவரம்னா இது வண்டி தாங்க. 365 நாளும் பூக்கும். அடுத்து வந்து இதுதான் பூசணி. இதுதான் பூசணி. பூ பார்த்துருக்கீங்களா? பூசணி பூ. இது எனி டைம் எறும்பு இருக்கும், ஏன்னா இதில் ஹனி இருக்கிறதுனால எறும்பு இருக்கும். இது கீழே தான் இங்கே காய் காய்க்கும். பாருங்கள், இந்த காய் காய்க்கு பாருங்கள், காய் பூசணிக்காய்.
இதுவும் அரளி தாங்க. இங்கேயும் நான் இன்னும் பூக்கலை, ஃபுல்லாக பட்டாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட்டு தெரியுதா பட். இது இன்னும் பூக்கலை. காலையிலே நாங்கள் பறிச்சிட்டோம், நாங்கள் காமிச்சிருக்கோம், காமிக்காமல் விட்டுட்டோம், சாரி. இது வந்து போமோகிரானட். எல்லாருமே நினைப்பீங்க போமோகிரானட்லாம் தொட்டியில் வளருமானா வளருது பாருங்க. போமோகிரானட் காய்க்கும், இன்னும் பெருசானதான் அங்கே காய்க்கும். சின்னதில் பிளான்ட் காய், இந்த பிளான்ட் காய்க்கவே காய்க்கும். அது வந்து இது வந்து திருநூர் பற்றி சப்ஜான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஒரு லீஃப் எடுத்து ஸ்மெல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கள, அவ்வளோ ஸ்மெல் வருங்க. உங்கள் தலையிலலாம் இதை வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது ரெட்டு, வேறு கலர்லேயும் உங்களுக்கு ரெட்டு. இது வந்து ரெட் கலர். ஆக்சுவலி இது வந்து ரெட் கலர். இது ரெட் கலர் சப்ஜா. நீங்கள் வந்து தண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலரில் ஒயிட் கலர்லேயும் போகும். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து இது மாதிரி இந்த மாதிரி விதை மாதிரி காய்க்கும். இந்த விதையை வந்து நீங்கள் உதுத்து இதுக்குள்ளே, இது வந்து மேலே வந்து ஷெல்ஸ் மாதிரி இருக்கும், மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து பிரிச்சுட்டு உள்ளே இருக்க விதை மட்டும் எடுத்துட்டு, உள்ளே இருக்க விதை இப்படி இருக்குல்ல, இந்த விதை மட்டும் எடுத்துட்டு, இந்த விதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு காய வச்சுட்டு தினமும் பாலில் போட்டு சாப்பிடுங்க. தாத்தா பார்க்குற பிளேட் பாஸ் பண்ணி